கலிங்க விஜயம் அத்தியாயம் 43. கோட்டை பிடிபட்டது. வேங்கி நாட்டின் தலைநகருக்கு அருகே கோட்டைக்கு வெளியே அன்று பெரும் போர் நிகழ்ந்தது. சிறுவனான விக்ரம சோழன் யானையின் மீது ஏறி ஈட்டிகளையும் வேல் அம்பு என்று பலதரப்பட்ட ஆயுதங்களையும் எதிரிகளின் மீது சரமாரியாக பொழிந்தான். அவன் அமர்ந்திருந்த யானையின் அம்பாரிக்கு அருகில் பணியாட்கள் இருவர் சளைக்காமல் விக்ரம சோழனுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்க, மகாபாரத போரில் அபிமன்யு காட்டிய வீரத்தை அன்று அவனும் வெளிப்படுத்தினான். அவனது மெய்காப்பாளர்கள் விக்ரம சோழனை தொடர்ந்து செல்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இருப்பினும் சடையவர்மனின் கண்டிப்பான உத்தரவுப்படி விக்ரம சோழனை எதிரிகள் அருகில் நெருங்க விடாமல் பார்த்து கொண்டனர். தென்கலிங்க மன்னன் பீமனின் எண்ணம் தவிடுபொடியாகிவிட்டது. 2 மடங்கு பலத்துடன் சிறுவனான விக்ரம சோழனை எளிதில் வென்றுவிடலாம் என்று நினைத்தவனின் எண்ணம் ஈடேறவில்லை. அவனது படையின் ஒரு பெரும் பகுதி கோட்டைக்குள் சிக்கிக்கொள்ள மிச்சமுள்ள வீரர்களுடன் சோழ வீரர்களை எதிர்க்க வேண்டியதாகிவிட்டது. கோட்டைக்குள் இருப்பவர்களை உதவிக்கு அழைப்பதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. காலாட்படையினரும் குதிரைப்படையின் ஒரு பிரிவினரும் மலையன் தலைமையில் சென்ற வீரர்களும் ஏன் கோட்டையிலேயே இருந்துவிட்டனர் என்ற கேள்வி பீமனின் மனதில் ஏற்பட்டது. ஒருவேளை கோட்டையை முழுவதும் பிடித்தாகிவிட்டது என்ற நினைப்பில் அங்கேயே இருந்து விட்டார்களா? இல்லையெனில் மதில் சுவரின் மேலிருந்த சோழ வீரர்களை தாக்குவதற்கு எரிந்த ஈட்டிகளும் அம்புகளும் நமது வீரர்களையே பதம் பார்த்துவிட்டதா? இவ்வாறு எண்ணியவன் மேலே யோசிப்பதற்கு அவனுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை. அதற்குள் அவனது வீரர்கள் பெரும்பாலானோர் சோழ வீரர்களால் தாக்கப்பட்டு ஒன்று கொலை உண்டார்கள், இல்லையென்றால் படுகாயப்பட்டிருந்தனர். மேலும் பலர் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தனர். பீமனால் அன்று மாலை வரையில்தான் தாக்கு பிடிக்க முடிந்தது. நிலைமை முற்றிவிட்டதால் வேறு வழியில்லாமல் எஞ்சிய வீரர்களுடன் தனது யானை படையையும் இரத படையையும் மற்ற படைகளையும் பின்வாங்கி தனது நாட்டிற்கே திருப்பிவிட தீர்மானித்தான். சூரியன் மறைந்த பிறகு ஒரு வழியாக நல்ல இருள் சூழ்ந்தவுடன் தன் படைகளுடன் தென்கலிங்க நாட்டிற்கு விரைந்தான் பீமன். கோட்டைக்குள் சிக்கி கொண்டவர்கள் பாடு திண்டாட்டமாகிவிட்டது. மதில் சுவர் மேலேற முடியாமல் வெளிப்புறத்தில் சோழ வீரர்களால் எண்ணெய் கொட்டப்பட்டதாலும், கதவுகள் மூடப்பட்டு அவற்றை தகர்ப்பதற்கு யானைகள் இல்லாததாலும் உள்ளேயே அடைபட வேண்டியதாயிற்று. குடிப்பதற்கு நீரோ உண்பதற்கு ஆகாரமோ கிடைக்காமல் தவித்தனர். அதே சமயம் பிடித்து கொண்ட கோட்டையை விட்டுவிடவும் மனமில்லாமல் அரசனின் கட்டளையும் கிடைக்காததால் செய்வது அறியாது திகைக்கும் நிலை ஏற்பட்டது. மலையனின் ஆட்கள் அரண்மனை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டு ஒவ்வொரு இடமாக தேடி பார்த்தனர். இளஞ்சிறுவனான விக்ரம சோழனும் கிடைக்கவில்லை. அவனது பணியாட்களோ மெய்காப்பாளர்களோ தென்படவில்லை. விக்ரம சோழன் தப்பித்து போவதானால் ஏதாவது சுரங்கப்பாதை வழியாக சென்றிருக்கக்கூடும் என்று நினைத்த மலையன் தன் வீரர்களுக்கு சுரங்கப்பாதை ஏதாவது காணப்படுகிறதா என்று ஒவ்வொரு இடமாக தேடும்படி உத்தரவிட்டான். இறுதியில் சயன அறை கட்டிலை நகர்த்தி பார்க்கும்போது தரையில் வித்தியாசமான ஓசை கேட்டதால் அவ்விடத்தை நன்கு ஆராய்ந்தனர். வீரர்கள் சுரங்கப்பாதை இருந்த இடத்தை கண்டுபிடித்து பிறகு மலையனிடம் சென்று கூறினர். மலையன் தன் வீரர்களை அழைத்து கொண்டு சுரங்கப்பாதையில் சென்று புகை மூட்டத்தில் சிக்கிக்கொண்டனர். பலர் மூச்சு விட திணறி மயக்கமடைந்தனர். மலையன் உட்பட மேலும் பலர் பலியானார்கள். அடுத்த நாள் விடியற்காலையில் நன்றாக உண்டு உறங்கி ஓய்வெடுத்துவிட்டு உற்சாகம் பொங்க பெரும் ஆரவாரத்துடன் போருக்கு புறப்பட்டனர் சடையவர்மன் தலைமையிலான சோழ வீரர்கள். கோட்டை காவலன் தலைமையில் மதில் சுவரில் மறைந்திருந்த சோழ வீரர்கள் கதவுகளை திறந்துவிட வெள்ளமென பாய்ந்தனர் சோழ வீரர்கள். சடையவர்மன் முதல் ஆளாக கோட்டைக்குள் தன் குதிரையை செலுத்தினான். முதல் நாள் தான் காட்டிய வீரத்தில் பாதி அளவு கூட காட்ட தேவையில்லை என்பதை விரைவிலேயே புரிந்து கொண்டான். எதிரி வீரர்கள் உணவு தண்ணீர் கிடைக்காமையால் மிகவும் சோர்வடைந்த நிலையில் எதிர்த்து போரிட முடியாமல் சரணடைந்தனர். பலர் தலை தெறிக்க பின்வாங்கி தங்கள் சொந்த நாட்டிற்கு ஓடத் தொடங்கினர். பின்வாங்கி ஓடிய எதிரிகளை விரட்ட வேண்டாம் என்று சடையவர்மன் கட்டளையிட்டுவிட்டு கோட்டைக்குள் எஞ்சி நின்ற வீரர்களையும் விரட்டியடித்தான். அரண்மனைக்குள் சென்று பார்த்தபோது மலையனின் ஆட்கள் சிலர் எதிர்த்து வீராவேசமாக போரிட்டனர். 2-3 நாழிகை நேரத்தில் அவர்களையும் வென்று அரண்மனைக்குள் நுழைந்தான் சடையவர்மன். அரண்மனையில் இருந்த சுரங்கப்பாதையில் தென்கலிங்க வீரர்கள் பலர் இறந்ததை அறிந்து இறந்த உடல்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் வீரர்களை ஈடுபடுத்தினான். அன்று மாலைக்குள் கோட்டை முற்றிலும் சோழர்களின் வசமானது. தென்கலிங்க மன்னன் பீமனின் ஆசை நிராசையானது. சிறுவன் என்று நினைத்து எளிதில் வென்றுவிடலாம் என்ற எண்ணம் தவிடுபொடியானது. பீமனின் ஒற்றர்கள் பீமனிடம் சடையவர்மனை பற்றிய விவரங்களை அறிந்து கூறியபோது பீமனுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது.
சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன் என்று நினைத்திருந்த போது சடையவர்மன் வீரமிக்க பாண்டியனின் வாரிசு என்பதையும் மதுரையிலிருந்து ஆட்சி புரிய வேண்டிய தகுதியுள்ளவன் என்பதையும் அறிந்தான். அப்பப்பா, பாண்டியர்கள் என்றால் சாதாரணமானவர்களா? எப்பேற்பட்ட பரம்பரை! மகாபாரத காலத்திலிருந்தே பேரும் புகழும் அடைந்தவர்கள் அல்லவா பாண்டிய வம்சம். குருக்ஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போரில் பாண்டவர்கள் பக்கம் நின்று போரிட்டவர்கள் அல்லவா பாண்டிய மன்னர்கள். மகாபாரதத்தில் குருக்ஷேத்திரத்தில் நடந்த போர் மிகவும் விவரமாக வர்ணிக்கப்படுகிறது. எந்தெந்த அரசர்கள் எதிர்த்தரப்பில் எந்தெந்த அரசர்களை எதிர்த்தார்கள் என்பதெல்லாம் வியாசரால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. இதில் எவராலும் வெல்ல முடியாத பாண்டியனும் துரோணரை எதிர்த்து வந்தான். எதிரிகளை நோக்கி இந்திரன் பாய்ந்து ஓடி வருவது போல இருந்தது பாண்டியன் பாய்ந்து வந்த காட்சி என்று பாரதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நடக்காத அளவிற்கு கொடூரமான யுத்தம் நடந்ததாகவும் அந்த இடத்தில் பாரதம் கூறுகிறது. கர்ண பர்வதத்தில் துரோணாச்சாரியாரின் புதல்வனும் எவராலும் யுத்தத்தில் வெல்ல முடியாதவனும் ஆகிய அஸ்வத்தாமன் ஒரே வீச்சில் பல அம்புகளை எறிந்து எதிரிகளை விரட்டி அடிக்கும் ஆற்றல் மிக்க அஸ்திரங்களை பிரயோகிக்கும் போது பாண்டிய மன்னன் மனிதர்களிலே காளை போன்றவன், எல்லா அம்புகளையும் தவிடுபொடியாக்கியவன் என்று வியாசரால் பாராட்டப்பட்டிருக்கிறான். அப்பாண்டிய மன்னன் பெயர் மலையத்வசன் என்பதாகும். பாண்டிய மன்னனின் புதல்வியாக பிறந்தவளே மீனாட்சி அம்மன் என்று புராணங்கள் கூறுகின்றன. இப்படிப்பட்ட வீர மறவர் குலத்தில் பிறந்தவனாதலால் சடையவர்மன் சோழர் படைக்கு தலைமை தாங்கி தன்னை வீழ்த்திவிட்டான் என்பதை புரிந்து கொண்டான் பீமன். இனி விக்ரம சோழனையும் சடையவர்மனையும் பகைத்து கொண்டு தென்கலிங்க நாட்டின் மன்னனாக தான் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட பீமன் தான் விக்ரம சோழனுக்கு கட்டுப்பட்டு கப்பம் கட்டிவிட சம்மதம் என்று சமாதான தூது அனுப்புவதற்கும் ஏற்பாடு செய்ய முயன்றான். பின் குறிப்பு: விக்ரம சோழனின் மெய்கீர்த்தியில் தென்கலிங்க மன்னன் பீமனை வெற்றி கொண்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. திரு டி.வி. சதாசிவ பண்டாரத்தார் தனது பிற்கால சோழ சரித்திரம் என்ற நூலில் விக்ரம சோழன் வேங்கியில் அரச பிரதிநிதியாக இருந்த காலம் கிபி 1093 முதல் 1118 வரையில் என்று கூறுகிறார். போர் நடந்து முடிந்தவுடன் 1 மாத காலத்தில் சடையவர்மன் தான் இதற்கு முன்பு வசித்து வந்த தோட்டம் சூழ்ந்த இல்லத்தை உரியவரிடம் ஒப்படைத்த பிறகு தனது குடும்பத்தார் அனைவருடனும் சோழ நாடு சென்று குலோத்துங்க சக்கரவர்த்தியை சந்தித்து அவருடைய விருப்பத்துக்கு இணங்க மதுரை சென்று பாண்டிய அரசை நிறுவினான். பாண்டிய மகுடம் தரித்து ரத்தினஹாரம் அணிந்து சடையவர்மன் யானையில் ஊர்வலம் வந்த காட்சியை ஆனந்தம் பொங்க பார்த்து கொண்டிருந்தான். அவனது ஆருயிர் நண்பன் கருணாகர தொண்டைமான் அவனுக்கு அருகில் கம்பீரமாக நின்றபடி மகிழ்வுடன் இருந்தவன் வானவ கோவரையன் சுத்த மல்லன் உத்தம சோழனாகிய லங்கேஸ்வர நீலவண்ணன். ஆம், தென்கலிங்க போரில் ஈடுபட்டு சடையவர்மனுக்கு உறுதுணையாக இருந்த நீலவண்ணனின் ஆற்றலை கண்டு வானவரையன் சுத்தமல்லன் என்ற பட்ட பெயரை வழங்கினார் குலோத்துங்க சக்கரவர்த்தி. விக்ரம சோழன் தன் தாய் தந்தையின் ஆணைப்படி வேங்கி நாட்டில் அரச பிரதிநிதியாக அமர்ந்து ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அவன் இளைஞனாக இருந்தலை உணர்ந்த தென்கலிங்க மன்னன் வீமன் என்பான் தான் சுயேட்சை பெறும் பொருட்டு கலகம் செய்தான். அவன் சூழ்ச்சியை அறிந்த அரசிலங்குமாரனாகிய விக்ரம சோழன் தென்கலிங்க வீமனை போரில் வென்று முன்பு போலவே தனக்கு கப்பம் செலுத்தி வருமாறு செய்தான் என்று மெய்கீர்த்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் விக்ரம சோழன் வென்ற அத்தென்கலிங்க வீமனை பாண்டிய மன்னன் சடையவர்மன் பராந்தகன் என்பவனும் போரில் வென்று அடக்கினான் என்று சடையவர்மன் பராந்தகனின் மெய்கீர்த்தி கூறுகின்றது. ஒரே காலத்தில் இருந்த விக்ரம சோழனும் சடையவர்மன் பராந்தகனும் ஒருங்கு சேர்ந்து தென்கலிங்க மன்னன் வீமனை போரில் வென்றிருத்தல் வேண்டும் என்பது திண்ணம். மேலும் சடையவர்மன் பராந்தகன் பெரும் படையுடன் தென்கலிங்க மன்னனுடைய தலைநகரம் வரை சென்று அவனை அடக்கி பணிய வைத்த பிறகு அவன் நாட்டை அவனுக்கே திருப்பி அளித்து கப்பம் செலுத்துமாறு உத்தரவிட்டதாக தெரிகின்றது. பீமனின் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு அவனது படை பலத்தையும் பெருமளவில் குறைத்துவிட்டு சிற்றரசாக ஆக்கிய பிறகு பெரும் திரை பொருளுடன் விக்ரம சோழனிடம் சேர்ப்பித்தான் சடையவர்மன் என்பதும் புலனாகிறது. சடையவர்மனின் மெய்கீர்த்தியில் வரும் தெலுங்கு வீமன் குளம் கொண்டு என்ற சொற்றொடரில் குளம் என்பது கலிங்க நாட்டின் பழைய தலைநகராகிய ஸ்ரீகாகுளம் என்பதாகும். தென்கலிங்க மன்னன் பீமனை வெற்றி கொண்டதற்கு உறுதுணையாக இருந்த காரணத்தினால் சடையவர்மன் பராந்தகன் மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய அரசை சோழ சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழனுக்கு அடங்கிய சிற்றரசாக ஆட்சி புரிய தொடங்கினான் என்பதும் புலனாகிறது. பாண்டிய வாரிசுகளின் போட்டியில் சடையவர்மன் பராந்தகனை அரசனாக அங்கீகரிக்கப்படுகிறான் என்பதும் புலனாகிறது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.